ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ரொம்ப செமையான ஒரு கோட் இருக்குங்க. your biggest strength could sometimes become your biggest weakness அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எது ஒரு பெரிய பலம் கொடுத்துச்சோ, எது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சோ, அதுவே நமக்கு சில நேரம் ஒரு நெகட்டிவாக போயிடும், ஒரு மைனஸாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கோட்டுக்கு இணங்க நமக்கு லைஃப்பில் ரொம்ப நெருக்கமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு கரியராக இருக்கலாம், நம்மளோட பேஷனாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், பீட் வாட் எவர். அது நமக்கு ஒரு பாயிண்டில் நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும். நம்மளோட பார்ட்னர் நமக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட பேசினாலே அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சில நேரம் நம்மளோட பேஷன்லேருந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வயலின் வாசிக்கும் போது, இல்லைனா டான்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடச்சிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கரியரில் இருக்கும்போது, இல்லை படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதுலேருந்து நடந்திருக்கும். பட் டைம்ஸ் சேஞ்ச் இல்லைங்களா? ஒரு 6 மாதம் கழித்து, இல்லை ஒரு 2-3 வருஷங்கள் கழித்து அதே ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறி இருக்கலாம், அதே கரியர் கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறி இருக்கலாம், அதே பேஷன் டாக்ஸிக்காக மாறி இருக்கலாம். நமக்கு இருந்த ஹாப்பினஸோட பெயின் அதிகமாக வந்துட்டுருக்கலாம். பேஷன்னால் ஒர்க் லைஃப் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆர் நம்ம ஸ்பௌஸோ இல்லை நம்மளோட பார்ட்னரோ நம்மளை ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், ஆர் அவங்க ஒரு வேறு பர்சனாக மாறி இருக்கலாம். ஸோ அப்போ இருந்த ஹாப்பினஸ் இப்போ நமக்கு அதே விஷயத்துலேருந்து வராமல் இருக்கும். கரெக்டுங்களா? அண்ட் நம்மளால் அதை அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டும் போக முடியாது. ஏன்னா தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். இப்போ ஏதாவது பிடிக்காத விஷயம் அப்படின்னா கூட ஈஸியாக இவன் தானே விட்டுட்டு போகலாம், இந்த வேலை தானே, இதெல்லாம் வேறு வேலை அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். பட் அதை நம்ம அவ்வளோ லவ் பண்ணி இருப்போம், அவ்வளோ நம்ம க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். பட் இப்போ அந்த விஷயம் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படியே கேட் ஆன் த வால் மாதிரி அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் ரொம்ப அவஷ்டப்படுறேன்டா சாரி அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்ருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன தான் பண்ணுறது, எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஸோ டோன்ட் வரி, நான் வந்துட்டேன். அண்ட் இந்த வாரம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு சில அழகான இன்சைட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஜஸ்ட் லெட் இட் கோ. எஸ், ஜஸ்ட் லெட் இட் கோ. அதை போக விடுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? பட் என்னோடய இன்சைட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்சைட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு போன வருஷம் போல் நான் ஒரு செமி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அது லவ்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது, சம்வேர் இந்த மிடில் அந்த மாதிரி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அது இனிஷியல் டேஸில் எனக்கு அது நிறைய ஹாப்பினஸ் இருந்துச்சு, நிறைய குட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் நான் அவங்க கூட கொஞ்சம் அட்டாச்சாகவும் இருந்தேன், ஓகேங்களா? இனிஷியலாக இல்லை தான் நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய டாக்ஸிக் ட்ரைட்ஸ் அவங்ககிட்ட நான் பார்த்தேன். ஒரு 3 months 4 months போனதுக்கப்புறம் பயங்கர டாக்ஸிசிட்டிலாம் நிறையா இருந்துச்சு. எனக்கு இனிஷியல் டேஸில் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவங்க தானே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட் வாஸ் கெட்டிங் வெரி டாக்ஸிக். என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. பட் என்னால் அவ்வளோ ஈஸியாக விலகியும் போக முடியல. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு சில நைட்ஸ் ஐ ஹேட் டு க்ரை ஸோ மச், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடெண்ட் எனக்கு இதயத்தின் குரல்லையே நடந்தது. ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மோட்டிவேட் பண்ணுறது, இன்ஸ்பயர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா பண்ணிகிட்டே இருந்தேன், நிறையா பேசிகிட்டே இருந்தேன், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்பாட்டிஃபை, சாவன், கானா. இனிஷியல் டேஸில் எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்த அதே விஷயம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக போக ஆரம்பிச்சிது. அட் அ டைம் 3 பிளாட்ஃபார்ம் 4 பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும், நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ணணும், ஆஃபீஸ் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இட் வாஸ் கெட்டிங் வெரி வெரி ஹார்ட் ஃபார் மீ. இனிஷியலாக எனக்கு சம்ஹவ் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தேன். ஆங்ஸைட்டிலாம் கொஞ்சம் பில்டப் ஆகி, என்னடா அது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதில் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் மேலே கிவ் அப் பண்ணுறது? அவ்வளோ ஈஸியாக கிவ் அப்பும் பண்ண முடியலையே, பட் கிவ் அப் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட் ஆன் த வால் மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்திருக்கு எனக்கும். அப்போல்லாம் தான் நான் லைஃப்பில் ஸ்லோவாக ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் வி ஷுட் லேர்ன் டு லெட் கோ. எஸ், நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட வி ஷுட் லேர்ன் டு லெட் கோ.
நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பறவையை நம்ம பறக்க விடணும். எஸ், மெட்டஃபரிக்கலாக அப்படி கூட சொல்லலாம். இது வந்து கேட்கும்போது வந்து ஆன் பேப்பரில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அட ஆமாம் விட்டுடலாம், இந்த ரிலேஷன்ஷிப் தானே, அட ஆமாம் விட்டுடலாம், என்ன பேஷன் தானே அப்படின்னு இருக்கும். பட் நாமெல்லாம் வந்து மனுஷங்க தானே, மிஷின்ஸ் இல்லையே. ஸோ ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்படிங்கும்போது வந்து லேர்னிங் டு லெட் கோ வந்து ரொம்ப ஈஸியே கிடையாது. நானே வந்து அவங்ககிட்ட பேசுறதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு சில நாட்கள் கொஞ்சம் பேசாமல் விட்டு, இதயத்தின் குரலை வந்து நான் யூடியூப்பில் வந்து ஐ ஹேட் டு கிவ் அப். அண்ட் லவ் ஸ்டோரி சொல்கிறது இப்போ நான் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் நான் விட்டேன். இட் டிட்ன்ட் ஹேப்பன் இன் அ டே. பட் இந்த லாங் ரன் நான் யோசிச்சு பார்க்கும்போது வந்து அட ஆமாம் இல்லை, இதெல்லாம் நம்ம முதல்ல பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு பீஸ் எனக்கு இருந்துச்சுங்க. அப்படி ஒரு பீஸ் எனக்கு இருந்தது. முதல்ல ஒரு 2-3 மாதங்கள் கஷ்டமாக தான் இருந்தது. அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக பேசாமல் இருக்கிறது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர்றது வந்து பேஷன் கிட்ட இருந்தோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை கரியரோ எல்லாம் இருந்தாலும் எனக்கு இனிஷியலாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு இனிஷியல் ஒரு 2-3 மாதம் தாங்க அந்த கஷ்டம். அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படிங்கன்னா வந்து அப்படி ஒரு பீஸ் இருக்கும். அண்ட் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, அடைச்சை இந்த டிசிஷனையாக நம்ம இவ்வளோ டிலே பண்ணோம், இதெல்லாம் நம்ம முதல்ல பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே யோசிப்பீங்க. அண்ட் நமக்கு நம்ம வெல்பீயிங், நமக்கு நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட ஒரு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா லைஃப்பில், அதுதாங்க நமக்கு முக்கியம். ஓகேங்களா? நம்மளோட ஹெல்த்தோட முக்கியம் இங்கே எதுவுமே கிடையாது. நம்மளோட பீஸ், எஸ் இந்த வார்த்தையை நான் எப்படி மறந்தேன், பீஸ் ஆஃப் மைண்டோட முக்கியம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூப்பில் விட்டேன், அந்த பர்சன் கிட்ட பேசுறதை கம்மி பண்ணேன். பட் நான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் தட் இஸ் வாட் ரியலி மேட்டர்ட் இன் லைஃப். இப்போ திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது, அந்த ரிலேஷன்ஷிப்பே நான் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ ரியலி வாண்டட் டு டூ வாஸ் லேர்னிங் டு லெட் கோ. இப்போது அந்த விஷயத்தில் நமக்கு டாக்ஸிசிட்டியே இல்லைன்னா கூட வந்து சம்டைம்ஸ் வேறு லைஃப்பில் வேறு வழி இல்லைங்க. வி ஹாவ் டு லேர்ன் டு லெட் கோ. லைஃபோட சேலஞ்சஸ் சம்டைம்ஸ் மாறும், லைஃபோட டிமாண்ட் சம்டைம்ஸ் மாறும். எவ்வளோ நெருக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய மணியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நம்மளை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படுத்துதா, ஹேராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விட்டுறணுங்க. இட் இஸ் நாட் ஈஸி, பட் ட்ரஸ்ட் மீ இட் இஸ் வர்த் இட். ட்ரஸ்ட் மீ இட் இஸ் வர்த் இட். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பழகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லுங்க. அண்ட் எப்போ நம்ம அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் இருக்க ஹாப்பினஸ், நம்மளோட பீஸ் எல்லாமே இருக்குங்க. There is no point in conquering the entire world after losing yourself. I repeat, there is no point in conquering the entire world after losing yourself. நீங்கள் உங்களே இழந்ததுக்கப்புறம் உலகத்தை கான்குவர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஒரு மணியவோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியோ கெயின் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. பணம் தானே, போனால் சம்பாரிச்சிக்கலாம். ரிலேஷன்ஷிப் தானே, இது இல்லைன்னா இன்னொரு பர்சன் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. என்னவாக இருந்தாலும் சரிங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணணும். அதையும் தாண்டி நமக்கு அந்த பழம் கிடைக்கலையா, ஐயோ அந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். தட் இஸ் வாட் இஸ் லைஃப்ங்க, தட் இஸ் வாட் இஸ் லைஃப். சரிங்களா? ஸோ எஸ், இனிமேல் லைஃப்பில் இப்படி ஒரு சினிமா வந்துச்சுன்னா ரொம்ப யோசிக்காமல் லேர்ன் டு லெட் கோ பண்ணுங்கள். ஜஸ்ட் லெட் கோ ஃபார் த குட். அண்ட் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே குட் திங்ஸ் தான் நடக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இது வரைக்கும் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி @நவீன் விக்னேஸ்வர், NAVEENVIGNESHWAR. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாம் ஒரு 2 வாரங்கள் கழித்து இன்னும் அழகான ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம். டாடா, பை.